திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கம் மூலமா அந்த கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை விழுப்புரம் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் முழு வீச்சில் நடைபெற்று வருது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்கள்ல அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரான அன்னியூர் சிவா, மாவட்ட செயலாளர் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் வீடு வீடா போயிட்டு இந்த களப்பணியில செயலாற்றி வராங்க. ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லும் அவர்கள் அங்கு இருப்பவங்க கிட்ட திமுக அரசோட நலத்திட்டங்களையும் அதன் மூலமா மக்களுக்கு கிடைக்கும் பயன்களையும் எடுத்து சொல்லி புதிய உறுப்பினர்களை சேர்த்துட்டு வராங்க. விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல இல்லத்தரசிகள் கிட்ட அமர்ந்து பேசி மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி போன்ற பல திட்டங்களை எடுத்து சொல்லி அவங்கள திமுகல புதிய உறுப்பினர்களா இணைத்து வர்றாங்க. இதற்கான உறுப்பினர் படிவங்களை தயாரா வச்சிருக்கிற நிலையில அவங்க அங்கேயே புதிய உறுப்பினர்களை சேர்த்து திமுகவோட பலத்தை அதிகரிப்பதால மிகுந்த முனைப்போட செயலாற்றி வராங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள்லையும் புதுசா 30% புதிய உறுப்பினர்களை திமுகல சேர்க்கணும் அப்படிங்கிறது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தோட ஒரு இலக்கு. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே சென்னையில இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கும் நிலையில தற்போது தமிழகம் முழுக்க இந்த உறுப்பினர் சேர்க்கை வேகம் எடுத்து வருது. இதன் அடிப்படையில தான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலையும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலமா நாள்தோறும் இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள்னு ஏராளமான புதிய உறுப்பினர்கள் திமுகல இணைக்கப்பட்டு வராங்க. விடியல் பயணம் நீங்க டவுனுக்கு போறதுக்கு விழுப்புரம் விக்கிரவாண்டி போறது பஸ் வருது. அப்புறம் மற்ற முதலமைச்சர் மேல உங்களுக்கு எவ்வளவு இருக்கு நம்பிக்கை இருக்கு? மீண்டும் அவர்கள் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஐயான்னா பேர் சொல்லுங்க. ரைட். அவர் ஆட்சி சிறப்பா இருக்கா? 100 நாள் வேலைகள்லாம் மோடி பணம் கொடுக்கலன்னு ஜனங்களுக்கு தெரியுதா? இதுல கஷ்டப்பட்டு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரா தலைவர்?